إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تسالون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹ்வுடைய கடமையான ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனது இல்லத்தில் வீற்றிருக்கும் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் மார்க்கமாக எதையெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றார்களோ அவைகளை உள்ளத்தில் பதித்து வாழ்க்கை செயல்கள் எடுத்து நடக்கும்படி முதலில் அடியானாகிய எனக்கும் அடியானாகிய உங்களுக்கும் தக்வாவை உபதேசமாக போதித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்தில் சிறந்த படைப்பாக அல்லாஹ் மனிதர்களை படைத்திருக்கின்றான். இந்த மனிதர்கள் நல்ல வழியில் செல்ல வேண்டும், சீரான வழியில் செல்ல வேண்டும். நபி அவர்களை அவர்கள் போதித்த கொள்கையை வாழ்க்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒருவரை தூதராக தேர்ந்தெடுத்து அந்த தூதர் மூலமாக எங்களுக்கு என்னென்ன அம்சங்கள் தேவைப்பட்டனவோ அத்தனை செய்திகளையும் வஹி செய்தி ஊடாக கொடுத்து இந்த தூதருடைய வாழ்க்கையை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லக்கூடிய தகவலை நாங்கள் குர்ஆனில் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் சிறந்த மனிதனாக விளங்க வேண்டும் என்று சொன்னால், சிறந்த மனிதனாக மாற வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி வாழும்படி எங்களுக்கு வழிகாட்டினார்கள் என்பதை நாம் சரியாக படிப்போம் என்று சொன்னால், நாங்கள் சரியாக அறிந்து கொள்வோம் என்று சொன்னால், இப்படித்தான் எனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து விளங்கி என்ன செய்யலாம், அந்த வழியில் செல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த உலகத்தில் உச்சக்கட்டமான ஒரு சிறந்த மனிதர், உயர்ந்த நற்குணங்கள், நிறைய நற்பண்புகள், சிறந்த ஒரு மாமனிதராக இந்த உலகத்தில் திகழ்ந்தார்கள். அல்லாஹ் குர்ஆன் நினைவுபடுத்துகின்றான், வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நிச்சயமாக நீர் உயர்ந்த ஒரு நற்குணத்தின் மீது படைக்கப்பட்டுள்ளீர். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை சிறந்த உச்சக்கட்டமான உயர்ந்த நற்குணத்தில் படைக்கப்பட்டதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஏன்னு சொன்னால், அப்படிப்பட்டவன் மூலமாகத்தான் அத்துணை சிறந்த அம்சங்களையும் அத்துணை சிறந்த நற்குணங்களையும் நல்ல பண்புகள் உள்ள ஒருவர் தான் தனக்கு கீழ் உள்ளவர்களை சரியான வழி நடத்த முடியும், சரியான வழிகாட்ட முடியும். அதனால தான் வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பலவிதமான தஅவா அணுகுமுறைகள், அதில் முக்கியமான அணுகுமுறை தான் அஹ்லாக்குகள், நல்ல குணங்கள் ஊடாக, நல்ல பண்புகள் ஊடாக, நல்ல பழக்க வழக்கங்கள், அத்தனை தகவல் ஊடாக என்ன செய்கிறாங்க, மக்களை அணுகக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அன்றைய காலத்து மக்கள், இஸ்லாத்துடைய ஆரம்பம் ஜாஹிலியா காலத்துடைய பயங்கரமான ஒரு சூழ்நிலை, அதற்கு மத்தியில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, தனது தஅவா பணியை ஆரம்பிக்கிறாங்க. தஅவா பணியை கொண்டு போறாங்க. கரடு முரடான உள்ளம் படைத்தவர்கள், பழி வாங்கக்கூடிய உள்ளம் படைத்தவர்கள், ஏட்டிக்கு போட்டியாக செய்யக்கூடியவர்கள் அடங்க மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தனது நற்குணத்தால் அடக்கினார்கள், நல்ல பண்புகள் மூலமாக கட்டுப்படுத்தினார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அணுகிய முறை,
அதைத்தான் ரப்பு எதிர்பார்க்கின்றான். நீங்கள் சிறந்த குணமுடையவராக இருக்க வேண்டும், நல்ல பண்புள்ளவராக இருக்க வேண்டும். அப்போது உங்களை சீர்படுத்திக் கொள்வதோடு அது வீட்டுக்குள் இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வெளியே இருந்தாலும் சரி. அதனால நாங்கள் சில செய்திகளை பார்க்கிறோம். வீட்டுக்குள்ளேயும் நல்ல பண்புகள், நல்ல பழக்கங்கள், நல்ல குணங்கள், இதை யார் உறுதிப்படுத்தணும்? ரசூலுல்லாஹ் யாருக்கு இந்த பொறுப்பை கொடுக்குறாங்க? உங்களோட மனைவி. உங்களோட மனைவி தான் உங்களை உறுதிப்படுத்தணும். எதற்கு உறுதிப்படுத்தணும்? நீங்க நல்லவரா கெட்டவரா, உங்களுடைய குணம் எப்படி இருக்குது, உங்களுடைய நடத்தை எப்படி இருக்குது, உங்களுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்குது, உங்களுடைய செயல்பாடு அத்தனைக்கும் வடிவம் தருவது உங்களுடைய மனைவி. நான் என் மனைவி விஷயத்தில் நல்லா நடக்கிறேன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நான் எனது மனைவி விஷயத்தில் நல்லா நடக்கிறேன். அன்புக்குரியவர்களே, வீட்டில் இருந்து வீதி வரை நல்ல பண்புள்ள மனிதனாக மாற வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் சொல்லுகின்றது. அதைத்தான் சஹாபாக்களுக்கு ஊட்டி வளர்த்தார்கள். ஜாகிலியா காலத்தில் இருந்து, ஜாகிலியா நிலைப்பாட்டில் இருந்து ஒருவருக்கு பின் ஒருவராக இஸ்லாத்துக்குள்ள வராங்க. வர வர என்ன செய்தார்கள்? உச்சக்கட்டமான பண்புகள், உச்சக்கட்டமான நல்ல குணங்கள் அப்படியே ஊட்டி வளர்க்கிறாங்க. அதனால தான் பழி வாங்கக்கூடிய அந்த குணம் படைத்தவர்கள், ஏட்டிக்கு போட்டியாக பயங்கரமான சூழலில் வளர்ந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பிறகு அப்படியே கட்டுப்படுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லுகின்றார்களோ அப்படியே கட்டுப்பட்டு தன்னை இஸ்லாத்திற்காக வேண்டி, அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னை தியாகம் செய்யக்கூடிய காட்சியை பார்க்கும் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரியவர்களே, நல்ல குணங்களை நிறைய வளர்த்துக் கொள்ள வேண்டும், நல்ல பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதத்தில் நல்ல குணம் இருந்தால்தான் அவன் சிறந்தவன். எவ்வளவு பெரிய உச்சக்கட்டமான பதவியில் இருக்கலாம், பதவிகளோ பட்டங்களோ பொருளாதாரமோ எந்த அந்தஸ்தை வைத்து அல்லாஹ் எதையும் தீர்மானிப்பது கிடையாது, எதை முடிவு செய்வது கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்துகாக்கும். உங்களில் சிறந்தவர்கள் யார்? இறையச்சம் உடையவர்கள், தக்வா உடையவர்கள். அல்லாஹ்வுடைய பார்வையில் அல்லாஹ் எதை பார்க்கிறான்டா? உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறான். உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்குது? சீரா இருக்குதா, நல்லா இருக்குதா? அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உடம்புல ஒரு சதைப்பிண்டம் இருக்குது, அது சீரானால் எல்லாம் சீராயிரும். அது கெட்டு போயிருச்சுண்டா எல்லாமே கெட்டு போயிருந்தாங்க. அதான் உள்ளம்தாங்க. இன்றைக்கு அதான் எங்களை ஆட்டி படைக்குது. நாம் உள்ளத்துக்கு நாம் கட்டுப்படுவோம் என்று சொன்னால் நாம் நம்மை இழந்து விடுவோம். உள்ளத்தை நாம் கட்டுப்படுத்துவோம் என்று சொன்னால் நாம் சாதிப்போம். அல்லாஹ்வுடைய தூதர்கள் உள்ளத்தை கட்டுப்படுத்தினார்கள், சஹாபாக்களை கட்டுப்படுத்த வைத்தார்கள், அந்த பயிற்சிகளை கொடுத்தார்கள். அந்த பயிற்சி இன்றைக்கு ஒரு முன்மாதிரியான சமுதாயமாக அல்லாஹ் குர்ஆன்ல போற்றக்கூடிய ரலியல்லாஹு வரது அன்ஹு என்று சொல்கின்றான். அவர்களை நான் புரிந்து கொண்டேன். குர்ஆனை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சமுதாயம், ஒட்டுமொத்த சமுதாயம் அந்த சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் பெருமையா பேசுறான். அந்த மக்களை, அந்த மேன்மை தாங்கிய மக்களை நான் பொருந்தி கொண்டேன். சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் கவனிக்கிறோம் என்று சொன்னால், எதை வைத்து அல்லாஹ் பொருந்தி கொண்டான்? எதை வைத்து பொருந்தி கொண்டான்? நல்ல பண்புகள், நல்ல பழக்கங்கள். தூதர் எதையெல்லாம் சொல்லுகின்றாரோ அதற்கு அப்படியே சிரம அடிபணிந்தார்கள், கட்டுப்படுத்தினார்கள், அதை நடைமுறைப்படுத்தினார்கள். அதற்கு கிடைத்த வெற்றி. எனவே வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள், சகோதரர்கள், எங்களுடைய உள்ளங்களில் நிறைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இன்றைய கால சூழ்நிலையை பொறுத்தவரை ஒரு பயங்கரமான காலம். பள்ளிக்கே வர முடியாம உள்ளம் தடுக்குதுங்க. இன்னைக்கு நீங்க நிறைய பாருங்க, வெள்ளிக்கிழமை நாள், இன்னைக்கு ஹுத்பாவுடைய ஜும்மாவுடைய நாள், விரும்பிய விரும்பாமல நேரத்தோடு வாரும். இதே மக்கள் இந்த விடுமுறை நாள் அஸ்ர் தொழுகைக்கு நாம் பார்ப்போம் என்று சொன்னால், மாரிப் தொழுகைக்கு பார்ப்போம் என்று சொன்னால், இஷா தொழுகைக்கு பார்ப்போம் என்று சொன்னால், உச்சக்கட்டமான ஃபஜ்ர் தொழுகை, ஒட்டுமொத்த மக்கள் ஊர்ல இருப்பாங்க. அதிகமாக பள்ளியுடைய சஃப்புகள் ஒரு சஃப்பு 2 சஃப்பு தான். காரணம், உள்ளத்துக்கு நாம் அடிமையாகி விட்டோம். பள்ளிக்கு போவதற்கு மனம் இடம் கொடுக்குதில்லை. சரி, பிறகு போவோமே, லேட்டா போவோமே, லேட்டா தொழுது கொள்வோமே, டைம் பாஸ் ஆயிருச்சு,
வீட்டிலே தொழுது கொள்வோமே, இப்படியே மனசோட பேசி பேசி பள்ளியை விட்டும் தூரமாகக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய சொல்லுகின்றார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹ், ஊர்களிலே அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஊர் எது என்று சொன்னால், இடம் எது என்று சொன்னால் மசாஜிதுஹா, பள்ளிவாசல்கள். ஆசை வைங்க, நான் பள்ளியோடு எப்போதும் இருக்க வேண்டும், 5 நேர தொழுகைக்கு பள்ளியிலே இருக்க வேண்டும். இதெல்லாம் நல்ல பண்புகள், நல்ல குணங்கள் இருந்தால்தான் இந்த தன்மை வரும், நல்ல அமைப்பு வரணும். இதைத்தான் சஹாபாக்களுக்கு ஊட்டி வளர்த்தார்கள், சஹாபாக்கள் சாதித்தார்கள். பள்ளியை விட்டு தூரமாறன்னு சொன்னால் அல்லாஹ்வை விட்டு நாம் தூரமாகிறோம். எங்களுடைய பொருளாதாரத்துக்காக வேண்டி, எங்களுடைய உலக தேவைக்காக வேண்டி, உலகத்துக்காக வேண்டி பள்ளியை விட்டு தூரமாறோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வை விட்டும் தூரமாகிறோம். அல்லாஹ்வை விட்டும் தூரமாகும் போது எல்லாமே எங்களுக்கு பிரச்சனையாகத்தான் இருக்கும். தொடர்ந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு இடம் என்று சொன்னால் அபுகலுல் பிலாத் இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு விருப்பமான, அதாவது கோபத்துக்குரிய ஒரு இடம் என்று சொன்னால் அஸ்வாக்குஹா, கடை தெரு என்று சொன்னார்கள், பஜார் என்று சொன்னார்கள். இன்னைக்கு நிலைமை நீங்க எடுத்து பாருங்க, நாங்க கூடுதலாக எங்க இருக்கிறோம்? அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய இடத்தை விட்டு தூரமாறோம். அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரிய இடத்துல அதிகமாக இருக்கிறோம். எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். தேடுங்கள், கோடி கோடியா தேடுங்கள், லட்ச லட்சமா தேடுங்கள், முடிந்த அளவுக்கு தேடுங்கள். ஆனால் அதுதான் வாழ்க்கை என்று இருக்காதீர்கள், அதான் முடிவு என்று இருக்காதீர்கள். அல்லாஹ் இங்கத்தான் வச்சிருக்கிறான், பள்ளியோடு இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்களுக்கு நல்ல குணங்கள், நல்ல பண்புகள், நல்ல பழக்கங்கள் என்ற அடிப்படையில் கொடுக்கிறாங்கன்னு சொன்னால் அதையெல்லாம் நமது வாழ்க்கை நடைமுறைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியத்துக்குரியவர்களே, ஹதீஸை படித்து பார்த்தீங்கன்னா நபியுடைய வாழ்க்கையில் ஒரு தடவை சரி, வாழ்க்கையில் விரும்பிய விரும்பாமலோ சரி, அருவருப்பாக பேசியதே கிடையாது. எந்த ஹதீஸை நீங்க படித்து பார்த்தாலும், குறிப்பாக லம் யகுன் ஃபாயிஷன் வலா முத்தஃபஹிஷா, அவர் இயற்கையாகவோ செயற்கையாகவோ எப்போதும் சரி, அவர்கள் ஒரு தடவை கூட அருவருப்பா பேசியதே கிடையாது. அப்படிப்பட்ட உன்னதமான தூதரைத்தான் நாங்கள் வாழ்க்கையில் முன்மாதிரியாக, ரோல் மாடலாக எடுத்திருக்கிறோம். அவர்களை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகின்றோம். நம்மிடத்தில் நமது வார்த்தைகள் எப்படி இருக்கின்றது, பேச்சுக்கள் எப்படி இருக்கின்றது? சஹாபாக்களை பக்குவப்படுத்தினார்கள். அவர்கள் பேசியது பயங்கரமான வார்த்தைகள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் கரடுமுரடான வார்த்தைகள், உள்ளத்தை உடைக்கக்கூடிய வார்த்தைகள், விரண்டு போகக்கூடிய வார்த்தைகள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு வார்த்தைகளை அலங்கார வார்த்தையாக மாற்றுகின்றார்கள், கனிவான வார்த்தையாக மாற்றுகின்றார்கள், உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக மாற்றக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அதனால் சொன்னார்கள், அல் கலிமத்து தையிபா சதக்கா என்று சொன்னார்கள். அழகான வார்த்தை, அழகான சொற்கள், உங்களுடைய வார்த்தை வெளிவருவது, அலங்கரித்து அலங்காரமாக கனிவாக வருவது சதக்கா செய்வதற்கு ஈடுன்னு சொன்னாங்க, சதக்கா செய்வதற்கு சமன்னு சொன்னாங்க. பேச்சுக்களை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். பிறரை வெறுக்கக்கூடிய அளவுக்கு, பிறரை கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு, பிறரை எங்களை விட்டு ஒதுங்கக்கூடிய அளவுக்கு வார்த்தைகள் இருக்கக்கூடாது என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தது. ஒரு முறை அபூதர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்றாங்கன்னா, பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து இப்னு சௌதான்னு சொல்றாங்க, கருப்பு அடிமையுடைய மகனேன்னு சொல்றாங்க. அதுக்கு உள்ளம் தாங்கல. என்னடா நம்ம இஸ்லாத்தை இப்படி உறுதியாக தெளிவாக முன்னணியா இருக்கிறோம், இந்த தோழர் இப்படி சொல்லுகின்றார். அவர் கொஞ்சம் வெள்ள, அவர் கொஞ்சம் சிவந்த மேனி. ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்க கவலையோடு சொல்றாங்க, என்னை இவர் இப்படி சொல்லிட்டார் யா ரசூலல்லாஹ். அவர் அழைக்கின்றார்கள், அழைத்து அழகிய உபதேசம், கண்டிப்பு. அந்த கண்டிப்பும் கூட உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய அளவுக்கு நபியுடைய அணுகுமுறை. தோழரே, மீண்டும் ஜாகிலியத்தா, மீண்டும் ஜாகிலியத்தா, அங்கிருந்தா இங்க வந்திருக்கிறீங்க, அங்கிருந்தா நீங்க வந்திருக்கிறீங்க, மீண்டும் ஜாகிலியத்தா என்று சொல்றாங்க. துடிக்கின்றார் அபூதர் ரலியல்லாஹு அவங்க. பிலால் ரலியல்லாஹு ஓடுறாங்க, இனி மன்னிங்க,
இனி மன்னிச்சிருங்க, உங்களோட காலை எடுத்து என்ற கழுத்தில் மிதிங்கன்றாங்க. இதான் சஹாபாக்கள். தவறுகள் சுட்டி காட்டப்படக்கூடிய நேரத்தில், தவறுகளை திருத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல இப்படித்தான் உங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டல் சரியாக கொடுக்கிற நேரத்தில் அதை உணர்ந்து என்ன செய்றாங்க, தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை நிறைய நாங்கள் பார்க்கிறோம். வரலாறுகள் அன்புக்குரியவர்களே, நிறைய படிக்கிறோம். குத்துபாக்கள் மூலமாக, விசேஷ பயான்கள் ஊடாக, வலைத்தளங்கள் ஊடாக நிறைய நிறைய மார்க்கம் நிறைந்திருக்கின்றது. ஆனால் உள்ளங்கள் இன்னும் பக்குவம் அடையல, இன்னும் பதமடையல. மார்க்கத்தோடு, மார்க்கம் சொல்லக்கூடிய அணுகுமுறைகளோடு நமது நிலைப்பாடுகள் மிக மிக குறைவாக இருக்கு. மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லானா இல்லையா, அவர்கள் மாறாதவரை நான் மாற்ற மாட்டேன், நான் தான் மாறணும். அவர்கள் தனி நபர்கள், நான் தான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற சூழலை உருவாக்கிக் கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நீங்க குர்ஆனை நிறைய படிச்சு பாருங்க. சில வசனங்கள் அல்லாஹ் பேசுவான், நபியோடு பேசுவான். நபியே, அவங்க சொன்ன வார்த்தைகளை நீங்க பொருட்படுத்தாதீங்க, அவங்க செஞ்சதை நீங்க மனசுல போட்டு பெருசுபடுத்தாதீங்க, மன்னிங்க என்று சொல்லக்கூடிய நிறைய செய்தியை நாங்க பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் அடிக்கடி பேசுவான், குதில அஃப்வ, நீங்க மன்னிப்பை எடுங்கன்னுவான். பெருசுபடுத்தாதீங்க, அவர் அப்படி சொல்லிட்டாரு, இவர் இப்படி சொல்லிட்டாரு, இவர் பேசக்கூடாத வார்த்தையை பேசிட்டாரு, சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லிட்டாரு, இதுக்கு மேல எனக்கும் அவருக்கும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, துண்டிப்பு தான், இனிமே நான் பள்ளி பக்கம் வரமாட்டேன், உங்க வீட்டு பக்கம் வரமாட்டேன், உங்களோட எந்த தொடர்பும் கிடையாது. பேசுறமா இல்லையா? அங்க படியுங்க, போய் அங்க படியுங்க, தூதருடைய பெட்டகத்தை திருப்புங்க, ஹதீஸ படியுங்க, தோழர்களுடைய செய்திகளை படியுங்க. எப்படி எப்படி எல்லாம் விட்டு கொடுத்தார்கள், எல்லாம் மன்னித்தார்கள், எப்படி மறந்தார்கள், அதையெல்லாம் உள்ளத்தில் நாங்கள் எடுக்கணும். அதான் நல்ல பண்புகள், நல்ல பழக்கங்கள், நல்ல குணங்கள் உள்ளத்தில் குடிகொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு தெரியும், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது முனாஃபிக்கீன்கள், சூழ்ச்சிக்காரர்கள் என்ன செய்றாங்க, தவறான ஒரு செய்தியை பரப்புறாங்க. அதில் எங்களோட 3 தோழர்கள் என்ன செய்றாங்க, அதில் சிக்கிக் கொள்றாங்க. எல்லாம் அப்படியே கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, பின்னுக்கு இடம்போதனால கொஞ்சம் முன்னுக்கு வந்து கொள்ளுங்க. 3 தோழர்கள் அப்படி என்ன செய்றாங்க, சிக்கிக் கொள்றாங்க. அதில் ஒருத்தர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய உறவுக்காரர் மிஸ்தஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர், உன்னதமான ஒரு தோழர். ஆனால் முனாஃபிக்குடைய அந்த வலையில சிக்கிறார், மாட்டிக்கொள்றார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கோபம், என்னடா என்ற சொந்தக்காரர், என்ற உறவுக்காரர் உண்டு, நிறைய நான் உதவி செய்யணும், அவருக்கு நிறைய அவருக்கு கொடுத்துக்கிட்டே மாறேன், என்கிட்ட வாங்கிட்டு எனக்கு மோசடி செய்கிறாரு, என் மகள் விஷயத்தில் இப்படி அவரும் சேர்ந்துக்கிட்டாரு, ஆத்திரமடைகிறாங்க. சொன்னார்கள், இதுக்கு மேல மிஸ்டேக் நான் உதவி செய்ய மாட்டேன். ஆத்திரம் மனிதன் என்ற அடிப்படையில் சராசரி எந்த மனிதனாக அதே வார்த்தை தான் வரும். தன்னை மகள் மீது அல்லாஹ்வுடைய தூய மனைவி மீது ஒரு இட்டு கட்டக்கூடிய நேரத்தில் எப்படி இருக்கும், அதில் இவர் சிக்கிக் கொண்டார். அந்த ஆத்திரத்துடைய வெளிப்பாடு, இவருக்கு இதுக்கு மேல் உதவி செய்ய மாட்டேன். அல்லாஹ் அந்த வார்த்தையை விரும்பல. அல்லாஹ் கவனிங்க, அல்லாஹ் அந்த வார்த்தையை விரும்பல, வகையை இறக்கிட்டான். என்ற மன்னிப்பு உங்களுக்கு தேவையில்லையா, என்ற மன்னிப்பு உங்களுக்கு அவசியம் இல்லையா? உடனே சரணடைந்தாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. அப்படி விட்டுட்டாங்க. நான் இந்த மிஸ்டேக்கு தொடர்ந்து உதவி செய்வேன், கொடுத்ததை விட கூட கொடுத்தார்கள். இதுதான் இஸ்லாம். பழிவாங்கல் இஸ்லாத்தில் கிடையாது, வஞ்சம் இஸ்லாத்தில் கிடையாது, பிளவு இஸ்லாத்தில் இல்ல. மறந்துருங்க. ரப்பு எதிர்பார்க்கின்றான், ரப்புடைய எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்ற வேண்டும். நமக்கு சின்ன பிரச்சனை வந்தா எங்களுக்கு தாங்க முடியல, குடும்பத்துக்குள்ள மாமி மருமகள் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள பக்கத்து வீட்டு பிரச்சனை, உறவு பிரச்சனை, தாங்கிக் கொள்ள முடியல, மவுத்து வரைக்கும் நான் வரமாட்டேன். பேசுறோமா இல்லையா? அல்லாஹ் விரும்பாத வார்த்தைகள்.
நபி அவர்கள் காட்டித்தராத வார்த்தைகள் பேசப்படுதா இல்லையா? பேசுகின்றோமா இல்லையா? காரணம் என்ன? இன்னும் நாம் அந்த குர்ஆனுக்குள் ஹதீஸுக்குள் இன்னும் திருப்திகரமா உள்ள போகல. வெளிப்படையாத்தான் இருக்கிறோம். மன்னியுங்கள், மறந்து விடுங்கள். உள்ளத்தில் எதையும் பாரமா வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ரப்பு பேசுறான், ரப்பு சொல்றான். ரப்பை ஏற்றுக்கொண்டு நாம் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும், ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். விரும்பிய விரும்பாமலோ, எனக்கு அது பாதகம் போன்று இருந்தாலும் ரப்பு விரும்பலாத. அல்லாஹ் மன்னிக்க சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஃபத்ஹு மக்கா ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு போகின்றார்கள். மக்கமா நகரே பயப்படுது, மக்கமா நகரே பயந்திருக்குது. முகமது அவருடைய ஆட்களோடு கிட்டத்தட்ட 10,000 தோழர்களோடு படையோடு வருகின்றார். எங்களுடைய கெதி முடிஞ்சிச்சு, நாங்க முடிஞ்சிட்டோம். ஊரை விட்டு விரட்டினோம், அடித்தோம், எதிர்த்தோம், பொருளாதாரத்தை அபகரித்தோம், அவருடைய தோழர்களை கொலை செய்தோம். வருகின்றார் படையோடு. என்ன செய்வார், ஏது செய்வார்? பயந்திருக்கின்றார்கள். ஒரே வரியில் சொன்னார்கள், ஒற்றை வார்த்தை, நான் உங்களை மன்னிச்சிட்டேன்டாங்க. மனசுக்குள்ள ஈரம் இருந்தால்தான் அந்த வார்த்தை வரும். உள்ளத்தில் இரக்கம் இருந்தால் தான் வரும். அந்த இரக்கம் எப்போது வரும்? நல்ல குணங்கள், நல்ல பண்புகள், நல்ல பழக்கங்கள் உள்ளத்தில் குடிகொண்டிருந்தால் வரக்கூடிய அனைத்தும் நல்லதாக வரும். சொன்னார்கள், நான் உங்களை மன்னிச்சிட்டேன். இப்படித்தான் நீங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும், இப்படித்தான் நீங்களை வளைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் பேசுது. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஹுதைபியா ஒப்பந்தம் நடக்குது. ஒட்டுமொத்த இஸ்லாம் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு பாதகமான ஒப்பந்தங்கள், ஒவ்வொரு வரிகளும். சஹாபாக்கள் துடிக்கின்றார்கள். குறிப்பா உமர் ரலியல்லாஹு தான் சொல்றாங்க, என்ன யா ரசூலல்லாஹ், நாங்க என்ன கோழைகளா, நாங்க என்ன கோழைகளா? 1400 1500 பேர் வந்திருக்கின்றோம். பலம் படை எங்க பக்கம் இருக்குது, போரிடுவோம். இவங்களுக்கு நாங்க இதுக்கு மேல அடிபணிய தேவையில்லை, தலையை குனிய தேவையில்லை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அமைதியா இருங்க. ஒவ்வொரு தோழட்ட போறார். அபூபக்கர் அவர்களை பார்த்தீங்களா, நபி அவங்களை பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு இறங்கி போறாங்க. தந்த பேரை கூட அழிக்கிறாங்க அவங்களோட கையால, அந்த முத்திரைய அப்படிலாம் சொன்னாங்க. எல்லாரும் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் முடிவெடுத்து அதுக்கு மேல எங்களுக்கு ஒன்று பேசலாம். எல்லாருக்கும் கவலை. எங்களோட நாட்டுக்கு வந்த நாங்கள் உம்ரா செய்யத்தான் வந்தோம், சண்டை பிடிக்க வரல. ஆனால் ஹுதைபியா அந்த இடத்துல வச்சு எங்களை தடுக்கிறாங்களே, கவலை. நபி அவங்க தூர நோக்கோடு சிந்திச்சாங்க, புத்திசாலித்தமாக சிந்திச்சாங்க. எப்படி ஒரு சொட்ட ரத்தம் சிந்தாம சாதிக்கணும். தலைவர் யோசிக்கிறார், தளபதி யோசிக்கிறார், நபி அவங்க யோசிக்கிறாங்க, எப்படி இந்த மக்களை பாதுகாப்பது. ஒருவரை இஸ்லாத்தை எடுப்பது எவ்வளவு சிரமமா இருந்துச்சு. அழிச்சிடக்கூடாது, பழி கொடுத்து விடக்கூடாது. தூர சிந்தனை என்ன செய்யறாங்க, ஒப்பந்தங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்கின்றார்கள். இது ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நடந்துச்சு. 2 வருஷம். நபி உங்களுடைய தூர நோக்கு சிந்தனைக்கும் பொறுமைக்கும் கவலைக்கும் பிரார்த்தனைக்கும் அல்லாஹ் பதிலளிக்கின்றான். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்காவை தூக்கி கொடுக்கிறான். மக்காவுடைய வெற்றி சொந்த நாட்டையே கொடுத்துட்டான், ஊரே கொடுத்துட்டான். அன்புக்குரியவர்களே, நான் என்ன சொல்ல வாரென்றால், சில விஷயங்கள் நாங்கள் விட்டுக் கொடுப்பதன் மூலமாக, நாங்கள் அனுசரித்து செல்வதன் மூலமாக, நாங்களுடைய வார்த்தைகள் கண்ணியமான முறையில் அமைத்துக் கொள்வதன் மூலமாகத்தான் எதையும் சாதிக்க முடியும் என்பதை வரலாறு நெடுகிலும் நிறைய சாட்சிகளை பார்க்கலாம், நிறைய காட்சிகளை பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, படியுங்க நிறைய. இன்றைக்கு பயானுக்கு வாங்கண்டாலே வாரதில்லை, யோசிச்சு பாருங்க. பிறகு எப்படி உள்ளம் திருப்தி அடையும்? இன்றைக்கு நிறைய மஸ்ஜிதுகளில் விசேஷ பயான், வாராந்த பயான், மாதாந்த பயான், ஆண்களுக்கு பெண்களுக்கு வாங்க, யாரும் வாரதில்லை. ஆனால் வெளியே இருந்து புலம்புறாங்க, என்ன மகன் அப்படி போயிட்டு இருக்கிறான், என்ன மகள் இப்படி போயிட்டு இருக்கிறாங்க, வீட்டில் மார்க்கம் இல்லை, வீட்டில் அமல் இல்லை. பள்ளியோடு தொடர்பாக இருந்தால் தானே அமல் வரும். பள்ளிக்குள்ளே வரணும் அந்த ஈமான். அதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஈமான் யஸீது வ யன்குஸ்.
ஈமான் கூடும் குறையும். எப்ப கூடும்? பள்ளியோடு தொடர்பாக இருந்தால், மார்க்கத்தோடு தொடர்பாக இருந்தால். மார்க்கத்தை படியுங்க, நான் படிச்சு முடிச்சிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், அது ஷைத்தாண்ட வேலை. ஷைத்தாண்ட வேலை. நான் படிக்கல. அதான் அல்லாஹ் மூசா நபி வச்சு உதாரணம் வைக்கிறான். மக்கள் கேட்டாங்க, மூசாவே அறிவாளி யாரு? நான் தாண்டாங்க. சொன்ன பதில் சரி. அந்த நேரத்தில் மூசா நபி அல்லாஹ்வோட தொடர்பா இருந்தாங்க. நபி என்ற அடிப்படையில் அவங்க தான் அறிவாளி. சொன்ன பதில் சரி. அல்லாஹ்வுக்கு அந்த வார்த்தை பிடிக்கல, அல்லாஹ் விரும்பல. மூசாவே நீங்க போய் படிங்க, ஹலீர் அவங்கள போய் படிங்க, ஹில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போய் படிங்க. அல்லாஹ் வழிகாட்டுறான். படிப்பு படிச்சுக்கிட்டே இருக்கணும். மூசா நபி அல்லாஹ்வோட தொடர்பா தான் இருந்தாங்க. இல்ல போதாது, தேடுங்க, படியுங்க. நிறைய பாடங்களை ஹலீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஊடாக மூசா நபி படிக்கக்கூடிய காட்சி எங்களுக்கு ஒரு பாடம், எங்களுக்கு ஒரு படிப்பினை. பயானுக்கு வாங்க, அழைச்சா வாங்க. குடும்ப பயானா ஆண்கள் பெண்களுக்கா, ஆண்களுக்கா பெண்களுக்கா அனுப்பி வைங்க. அப்பத்தான் உங்களோட குடும்பங்கள் நல்ல நிலைமைக்கு, அமல் ரீதியான செயல்பாடுகளுக்கு வரக்கூடிய சூழல் உருவாகும். ஒரு மணி நேரத்தை வெளியே கழிப்போமே, அரை மணி நேரத்தை வெளியே கழிப்போமே, அப்படியே போறீங்க. அல்லது லைவ்ல பார்த்துக்கொள்வோமே, யூடியூப்ல வரத்தானே போகுது. அப்படிதான் ஷைத்தான் என்ன செய்யறான்டா, மனசை போட்டு குழப்பி குழப்பி அப்படி என்ன செய்யறான், பள்ளியை விட்டு தூரமாக்குறான். வீட்டில் பிரச்சனை வரத்தான் செய்யும், பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரத்தான் செய்யும், குடும்பத்தில் பிரச்சனை வரத்தான் செய்யும். மார்க்கத்தோடு ரெண்டரை கலந்து கொள்ளுங்க. பள்ளியில மார்க்க நிகழ்ச்சி நடக்குதா, விசேஷ அழைப்பு வருதா, வாங்க, நல்ல குணங்களை படிங்க. 4 வார்த்தை படித்த வார்த்தைகள் தான் உள்ளம் பக்குவம் அடையும், உள்ளம் சீரடையும் என்பதை என்ன செய்யுங்க, ஆழமாக பதித்து எங்களுடைய வாழ்க்கையின் நடைமுறையை அழகுபடுத்திக் கொள்ளும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவளை பார்த்து அல்லாஹ் பேசுறான். இதுகமா இலா ஃபிரௌன இன்னஹு தஆ. 2 பேரும் போங்க, ஃபிரௌன்ட்ட போங்க, அவன்கிட்ட போய் என்ன செய்யுங்க, பேசுங்க. பெரிய அநியாயக்காரனா இருக்கிறான், அழிச்சாட்டியக்காரனா இருக்கிறான், எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றான் என்று சொல்லிட்டு ரப்பு 2 பேருக்கு சொல்றான். அல்லாஹ் பேசுறான். அல்லாஹ்வுடைய அணுகுமுறையை பாருங்க. அல்லாஹ் என்ன விரும்புறான்டா, ஃபகூலா லஹு கௌலன் லையினா. 2 பேரும் போய் மிருதுவா பேசுங்க. அவன் அநியாயக்காரன், அவன் குழப்பக்காரன், அவன் கொலைகாரன், எல்லா விதமான ஒட்டுமொத்த அக்கிரமக்காரன். ஆனால் நீங்க அழகா பேசுங்க. நீங்க உங்களுடைய அணுகுமுறை கௌலன் லையினா, மிருதுவாக பேசுங்க, இரக்கமா பேசுங்க, அன்பா பேசுங்க. ரப்பு அதைத்தான் விரும்புறான். லஅல்லஹு யததக்கரு அவ் யக்ஷா. நீங்க சொல்லக்கூடிய அந்த இரக்கமான வார்த்தையினூடாக அவன் உபதேசம் பெறக்கூடும் அல்லது எச்சரிக்கை அடையக்கூடும் என்ற தகவலை பார்க்கிறோம் சொன்னால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நல்ல பண்புகள் நல்ல பழக்கங்கள் அடிப்படையில் நீண்ட ஒரு தலைப்பு இது. சுருக்கமாக நாம் எப்படி எம்மை பக்குவப்படுத்திக் கொள்வது, வார்த்தை ரீதியாக, செயல்பாடு ரீதியாக, மன்னிப்பு ரீதியாக, விட்டு கொடுத்த ரீதியாக, இதை நாங்கள் சரியா வச்சுக்கணும் சொன்னால் சமுதாயத்தை சரியா கட்டி அனைத்து என்ன செய்யலாம், கொண்டு போக முடியும் என்பதை உள்ளத்தில் பதித்து நிறைய படித்து என்ன செய்யுங்கள், வாழ்க்கை நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், இன்னல் ஹம்தலில்லாஹ், நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹ் மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். கணித்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, முக்கியமான ஒரு மாதத்தில் இருக்கிறோம், ரபீஉல் அவ்வல் மாதம். ரபீஉல் அவ்வல் என்று சொன்னால் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், உயர்வுபடுத்த வேண்டும், உச்சக்கட்டமாக நாம் மதிக்க வேண்டும் என்ற நிறைய உபதேசங்கள் அதிகமான பள்ளிகளில் மாறி மாறி பேசக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்குறோம். அதுதான் உண்மை. இந்த உலகத்தில் மதிக்கப்படுவதற்கு, உச்சக்கட்டமாக புகழ்வதற்கு, உச்சக்கட்டமாக வைத்து அழகு பார்ப்பதற்கு இந்த உலகத்தில் ஒரே ஒரு தனி மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மட்டும்தான். அதே நேரத்தில் அவர்களுடைய பெயரை பயன்படுத்தி, அவர்களை பயன்படுத்தி மார்க்க ரீதியான, மார்க்கத்துக்கு முரணாக சில செயல்பாடுகள் இருக்கும் என்று சொன்னால் கட்டாயமாக அவர்களை விட்டு நாங்கள் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும், தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்
ரபீல் அவ்வல் 12 பிறந்தார்கள் என்பது நிறைய அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு, எப்ப பிறந்தாங்கன்றதுல. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ரபீல் அவ்வல் 12 மரணித்தார்கள் என்பது அதிகமான அறிஞர்கள் ஏகோபித்த முடிவு. அன்புக்குரியவர்களே, நபி அவர்களை வருடத்துக்கு ஒரு முறை நினைவு கூறுவது மார்க்கத்தில் வழிகாட்டல் கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்றான்? லக்கதி கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அந்த தூரிடத்தில் அழகிய முன்மாதிரி. உலகத்தில் உச்சக்கட்டமாக அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்த ஒரே ஒரு சமுதாயம், உன்னத சமுதாயம் சஹாபாக்கள். ஈக்குவலாக யாருக்கு வர முடியாது, அந்த தோழர்களுக்கு சமனாக யாருக்கு வர முடியாது. அப்படி நேசித்தார்கள். எப்படி எப்படியெல்லாம் நேசிக்கணுமோ, வார்த்தை ரீதியாக, சொல் ரீதியாக, செயல்பாடு ரீதியாக, பொருளாதார ரீதியாக, உயிர் ரீதியாக உச்சக்கட்டமான நேசம். அதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மைன். அழகான ஒரு செய்தி. உங்களுடைய பெற்றோரை விட, உங்களுடைய பிள்ளைகளை விட, ஒட்டுமொத்த எல்லா மக்களை விட நேசம் என்னை நீங்க என்ன செய்யணும்? நேசிக்கணும். அதான் உண்மையான ஈமான் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். என்னை நேசிக்காத வரை நீங்கள் உண்மையான மூமினாக முடியாது. இங்க கவனிக்க வேண்டிய என்ன தெரியுமா? ஒட்டுமொத்த எல்லா மக்களும் இதில் எல்லாம் அடங்குவாங்க. ரசூலுல்லாஹ் முதன்மை, அல்லாஹ்வுடைய தூதரான் முதன்மை. அது யாரா இருந்தாலும் அதை சஹாபாக்கள் சாதித்து காட்டினார்கள், செஞ்சு காட்டினாங்க. ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், எங்களை குறைய சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இவங்கெல்லாம் ரசூலுல்லாஹ் விரும்ப மாட்டாங்க, உங்களெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிரிகள், உங்க ரசூலுல்லாஹ் வந்து புறக்கணிக்கிறாங்க, பகிரங்கமாக பேசக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். நாங்கள் என்ன சொல்றோம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை உச்சக்கட்டமாக நேசிப்பவர்கள் நாங்கள் தான், உச்சக்கட்டம் மதிப்பவர்கள் நாங்கள் தான். சுன்னாக்கள் எங்கு நடைமுறையில் இருக்கின்றதோ அதான் உண்மையான நேசம். சொல்லுகின்றார்கள், நாங்கள் தூதரை நேசிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த நேசத்தை எப்படி அளவுகோல், எப்படி பார்ப்பது, எதை வைத்து பார்ப்பது? தூதர் சொன்ன போதனைகள், தூதர் சொன்ன கொள்கை, தூதர் வழிகாட்டிய அமல்கள் யார் செய்யறது, யார் நடைமுறைப்படுத்துறது? சொன்னாங்க, சல்லு கமார் ஆயத்து முனு சல்லி, என்னை எவ்வாறு தொலைக்கண்டில் எவ்வாறு தொழுவுங்க. யாரெல்லாம் நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொல்கின்றார்களோ அன்பாக அழைக்கின்றோம், இரக்கத்தோடு அழைக்கின்றோம். தூதை நீங்கள் நேசிக்கின்றீர்கள், நாங்கள் நேசிக்கின்றோம். அதற்கு அளவுகோல் தூதர் சொல்றாங்க, என்னை எவ்வாறு தொலைக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுவுங்கள், வாருங்கள் அனைவரும். ஹதீஸுக்குள் போவோம், நாங்கள் சொல்வதை விட்டு விடுங்கள். எந்தெந்த ஹதீஸ் கிதாபில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, வாருங்கள் நடைமுறைப்படுத்துங்கள். வரமாட்டோம். நாங்கள் வந்து ஷாஃபி மதுஹப், நாங்கள் வந்து ஹனஃபி மதுஹப். ரசூல் என்ன சொன்னாங்க? எல்லா மக்களையும் விட எனக்கு நேசம் இருக்குன்னு, என் மீது நேசம். ஷாஃபி இமாம் ரஹ்மஹுல்லா அல்லது அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லா யாராக இருந்தாலும் பரவாயில்லை, உயர்ந்தவர்கள், கண்ணியத்துக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்கள். அவங்களே சொல்லிட்டாங்க, இதா ஸஹல் ஹதீஸு ஃபஹு மதுஹபி, ஹதீஸ் சரியா இருந்தால் அதை ஏண்ட வழிண்டாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னதை இருந்து சலாம் கொடுக்கின்ற வரை இப்படித்தான் தொழுதார்கள் என்பது ஹதீஸ்ல இருக்கு. நாங்க தூதரை பார்க்கல, ஹதீஸ் கிதாப் இருக்குது, புகாரி, முஸ்லிம், திருமதி, இப்னு மாஜா, நசாயி எல்லாத்தையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. படிக்கணுமா படிக்க கூடாதா? அதான உண்மை, அதன் நடைமுறை. அங்க போறதில்லை, ஹதீஸ்குள்ள போறதில்லை. ஆனா எங்களை பார்த்து பேசுகின்றார்கள், நாங்கள் தூதருக்கு எதிரியாம், தூதரை விரும்பாதவர்களாம், தூதருக்கு மாறு செய்கின்றோமாம். சுன்னாவை நடைமுறைப்படுத்துபவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறக்கமா? நீங்க கொஞ்சம் தேடுங்க, பொதுமக்கள் சிந்திங்க. ஒழு செய்யறமா இல்லையா? ஒழு செய்யறதுல முக்கியமான விஷயம் என்ன? தூதரை நேசிக்கிறோம், வாருங்கள். நபி அவங்க எப்படி தலைக்கு மசூத் செஞ்சாங்க? நீங்க ஹதீஸ்ல எடுத்து பாருங்க, எதைகின்றவர் ரெண்டு கைந்தவர், ரெண்டு கையினால் தலை முழுவதும் இப்படி செய்தார்கள். மர்ரத்தன் வாகிதா, ஒரு முறை செய்தார்கள். அழைக்கின்றோம், யாரெல்லாம் தூதரை நேசிக்கின்றீர்களோ, தூதருடைய புகழை இந்த உலகத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்களோ, வாருங்கள் உலுவுடைய விஷயத்தில் சுன்னாவை நிலைநாட்டுவோம்,
தூதர் சொன்ன வார்த்தை நாங்கள் சொல்லவில்லை. ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, புகாரி முஸ்லிம் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட கிதாப். படிப்போம், வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவோம். சஃப்புகள் எப்படி நிற்கணும் தூதர் சொல்லி தந்தாங்க. பக்கத்துடைய கால் பாதத்தோடு உங்களுடைய கால் பாதம் இருக்கணும், பக்கத்துடைய தோல்புஜத்தோடு உங்களுடைய தோல்புஜம் இருக்கணும். சுன்னாக்களை ஹதீஸில் படிப்போம், வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவோம். வாருங்கள், யாரெல்லாம் தூதரை நேசிக்கின்றீர்களோ, தூதரை புகழ்கின்றீர்களோ, அந்த புகழ் அந்த நேசம் உண்மையாக இருக்கும் என்று சொன்னால் ஹதீஸுக்குள்ள வாங்க. உங்கள்கிட்ட ஹதீஸ் கிதாப் இருக்குது, புகாரி முஸ்லிம் இருக்குது. தொழுகையில சஃபுல இப்படித்தான் நிற்கணும். சுன்னாக்கள் நடைமுறைப்படுத்துவதுதான் உண்மையான நேசம். ரப்பு பேசுறான், குல் நபி என்ற மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய மக்களாக இருந்தால் ஃபத்தபியூனி, என்னை பின்பற்றுங்கள். தூதரை பின்பற்றுவதுதான் அல்லாஹ்வை நேசிப்பதற்கு சமன். தூதரை பின்பற்றாம, தூதர் சொன்ன உபதேசங்களை உள்ளத்தில் பதிக்காம, தூதர் சொன்ன கொள்கையை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாம, உங்களுக்கு ஒரு கொள்கையை கிரியேட் பண்ணி அதை ஒரு பிம்பமாக மக்களை காட்சிப்படுத்தி, இதுதான் நேசம். வருடத்தில் ஒரு முறை ஊர்வலம் போறது, வருடத்தில் ஒரு முறை மௌலிது படிப்பது, அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பாருங்க. ஊர்வலத்தை ரசூல் அங்கீகரிச்சாங்கன்னா பெருநாள் 2 பெருநாள் தான். நபி அவங்க சொல்றாங்க, கான அஹ்லுல் ஹைபர், இந்த ஹைபர் வாசி இந்த யூதர்கள், நல்லா கவனிங்க, யூதர்களுக்கு எதிர் எங்களை சொல்றாங்க, நாங்க யூதர்களுக்கு சப்போர்ட் செய்யறோம், உங்களை யூதருடைய அடிவருடிகள். ஹதீஸ கவனிங்க, கான அஹ்லுல் ஹைபர், ஹைபர் வாசிகள் யூதர்கள் ஆகியிருந்தார்கள். யஸூமூன யௌம ஆஷூரா, ஆஷூரா தினத்தன்று நோன்பு பிடிப்பாக ஆயிருந்தாங்க. இது சம்பந்தம் நிறைய ஹதீஸ் வருது. ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்றாங்க, யத்தஹிதுனஹு ஈதா, அன்றைய நாளை ஈத் பெருநாள் கொண்டாடும் நாளாக தினமாக எடுத்துக்கொண்டார்கள். வயுல்பிசூன நிசாஹும், அவருடைய பெண்கள் அன்றைய நாளில் ஆடைகளை அணிந்து கொள்வார்கள். ஃபீ ஹுலியுஹும் வஷாரத்தஹும், அந்த ஆடை அணிகலன்களையும் ஆபரணங்களையும் புத்தாடைகளையும் அணிந்து கொள்வார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, ஃபகால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸூமுஹு அன்தும்டாங்க, நீங்க நோன்பு பிடிங்கண்டாங்க. மூசா நபி அந்த நைல் கடல்ல இருந்து காப்பாற்றப்படுறாங்க. அதுக்கு நன்றி செலுத்தும் முகமாக மூசா நபி நோன்பு பிடிக்கிறாங்க, அந்த யூதர்களும் பனி இஸ்ராயீல் நோன்பு பிடிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கேட்குறாங்க, ஏன்பா நோன்பு பிடிக்கிறீங்க? இதுதான் காரணம், நாங்கள் மூசாவுக்கு நாங்கள் தான் நெருக்கமானவர்கள், அவுலா நெருக்கமானவர்கள். ஆகவே சஹாபாக்களுக்கு சொன்னால் நீங்கள் நோன்பு பிடிங்கண்டா. மூசா நபி காட்டி கொடுத்து நோன்பு மட்டும்தான், நன்றிக்காக வேண்டி. மூசா நபியுடைய மௌத்துக்கு பிறகு என்ன செஞ்சாங்கண்டா, ஒரு பெருநாள் கொண்டாடும் நாளாக ஆக்கிட்டாங்க. அதே நாள் தங்க ஆபரணங்கள் அணிகலன்களை அணியக்கூடிய நாளாக மாற்றிட்டாங்க. அதே போல ஒரு பெருநாளாக ஆக்கி இன்னும் விசேஷ தினமாக கொண்டாடுறாங்க. அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மூசா நபி காட்டி கொடுத்த நோன்பு தான், நீங்க நோன்பு பிடிங்க. அவங்க என்ன செய்றாங்க, ஈதாக எடுத்துக்கொண்டாங்க. அதே போல அன்றைக்கு பெண்கள் என்ன செய்றாங்க என்றால் ஆபங்களை அணிந்து புத்தாடையில் அணிந்து என்ன செய்றாங்க, அவங்க ஈதா எடுத்துக்கொண்டாங்க, நீங்க நோன்பு பிடிங்கண்டா. யாருடைய கலாச்சாரம்? யாருடைய கலாச்சாரம்? இஸ்லாம் எங்களுக்கு 2 பெருநாளை காட்டியிருந்திருக்கு. நபி அவங்களை நீங்க என்ன செய்ய நேசிப்பது என்று சொன்னால் சுன்னாக்கு நடைமுறைப்படுத்துங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, சுயிலான் சாமியோ இஸ்னைன், திங்கட்கிழமை நோன்பு பிடிப்பதை பற்றி நபி அவங்களை கேட்கப்பட்டுச்சு. ஃபகால சொன்னாங்க, ஃபீஹி உலித்து, நான் அன்று பிறந்தேன். வஃபீஹி உன்சில அலைய, அன்றைய தினம் எனக்கு வஹி குர்ஆன் அருளப்பட்டுச்சு. முஸ்லிம்ல 2153வது ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் பெருநாளை அதாவது பிறந்த நாளை எப்படி எடுத்தாங்க, அந்த வருஷத்தை தாக்கட் பண்ண. நல்லா கவனிங்க, தூதரை தானே நேசிக்கிறீங்க, தூதரை தானே விரும்புறீங்க, தூதர் சென்ற வழிதான பிறந்த தின விழா தானே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நேரடியாக, நபி அவங்க பிறந்த தினத்தை அந்த வருடத்தை டாக்கட் பண்ணல, வருடத்தை எடுக்கல. என்ன சொல்றாங்க, திங்கட்கிழமை நோம்பு நீங்க ஏன் பிடிக்கிறீங்க? ஒளித்து, நான் அன்றைக்கு பிறந்தேன், அதனால ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு என்ன செய்றாங்க, நோம்பு பிடிக்கிறாங்க. வருஷத்தை டாக்கட் பண்ணல, வருஷத்தை எடுக்கிற நபி அவங்க. அன்புக்குரியவர்களே, சுருக்கமாக விளங்கிக் கொள்ளுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் எங்களுக்கு மார்க்கமாக கொண்டு வந்தாங்களோ, வழிகாட்டினாங்களோ, அதை நம்ம எடுத்துக்கொள்வோம். அதான் எங்களுக்கு இந்த உலகத்திலும் வெற்றி, மறுமையிலும் அல்லாஹ்வுடைய அருளை பெற்று சொர்க்கம் செல்வதற்கு அது உதவியாக இருக்கும். தேவையில்லாமல் ஊர்வலங்கள் போவது, இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நபி அவங்க பிறந்த 1500 வருஷம் ஆயிடுச்சு.
வீதியெல்லாம் அலங்கார லைட். அந்த அளவுக்கு பெருசு இந்த தடவை நாங்கள் கொண்டாடணும். குறிப்பாக இவங்களுக்கு கொஞ்சம் வெறியை ஏற்றணும், குர்ஆன் சுன்னா உள்ளவங்களுக்கு கொஞ்சம் வெறியை ஏற்றணும். அதனால் என்ன செய்யுங்க, ஒரு ஊரில் ஒரு வீடு இருந்தாலும் அந்த தெருவு முழு என்ன செய்யுங்க, அலங்கார லைட்டுகளை போட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, ஓஹோ நீங்கள் கொண்டாடுங்கன்னு சொல்லக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்குறோம்னால் நாங்கள் கவலையோட தேவையே கிடையாது. மார்க்கம் தெரியாமல் செய்கிறாங்க, அவ்வளோதான். வருவார்கள். இங்குள்ள மக்கள் நாங்கள் பார்க்கின்றோமா இல்லையா? ஒரு காலத்தில் பகிரங்கமாக எதிர்த்தார்கள், அடித்தார்கள், விரட்டினார்கள். இதே பகுதியில் இன்னைக்கு அல்லாஹ்வோட உதவியினால மார்க்கத்தை விளங்கி மார்க்கத்தை புரிந்து வந்திருக்கிறாங்க இல்லையா? அதே போன்று அந்த மக்கள் வருவார்கள், சிந்திப்பார்கள், ஆதரவு வைப்போம், அல்லாஹ்விட துஆ கேட்போம், நல்ல முறையில் அணுகுவோம். எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ, கேட்டோமோ, விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் மரணிக்க செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாத்.